வாங்க வணக்கம். வள்ளிஸ் கேட்டரிங் காரைக்குடி. 2 கிலோ பூண்டுக்கு நான் இப்போ ஊறுகாய் போடுறேன். எப்படின்னு சொல்லித்தரேன். கடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு பெருங்காயம் பொரிச்சுக்கோங்க. பூண்டை நறுக்கினதை அதில் போட்டு வதக்கணும். பூண்டு பாதி பதம் வதங்கின பிறகு 1/4 கிலோ மிளகாய்த்தூள், 1/4 கிலோ மல்லித்தூள், 200 கிராம் சீரகம், சோம்புத்தூள், வெந்தயம் 50 கிராம் பொடி பண்ணி எல்லாத்தையும் வீட்டில் நம்ம வறுத்து நுணுக்கி போட்டோம்னா வாசமாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு பிரட்டினோன்னா அந்த எண்ணெய் இஞ்சின மாதிரி பிரண்டு வரும். அப்படி வரும்போது நம்ம 20 பழத்தோட எலுமிச்சம்பழம் சாறு அதில் ஊற்றணும். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி அதில் விடணும். விட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மீதம் இருக்க இன்னொரு 1 லிட்டர் எண்ணெயையும் அதில் ஊற்றிக்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு 2 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் தேவைப்படுங்க 2 கிலோ பூண்டுக்கு. அதையும் அந்த ஊற்றிட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த வந்து பூண்டு மசாலா வெந்த பிறகு ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஊறுகாய் பதம் கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் 2 அச்சு வெல்லத்தை நச்சு அதில் போட்டுட்டு நம்ம நல்லா பூண்டு வாசமாக வரும்போது அமர்த்தி அந்த கனமான பாத்திரத்துலேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுறணும். எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அது பிறகு கண்ணாடி பாட்டில் அள்ளி வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும்.